அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி மதுரையில் அஷ்டமி சப்பரம், அஷ்டமி தேர், சிவபெருமானும் பார்வதியும் கீழே வெளிவீதி மேலே வெளிவீதி 4 வெளிவீதியிலையும் தேரில் பவனி வருவாங்க. இதுக்கு ஒரு கதை இருக்குது. அஷ்டமி சப்பரம்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் கைலாயத்தில் இருக்கும்போது கைலாயத்தில் இருந்துட்டு உணவு வழங்கிட்டு இருந்தார். எல்லா உயிர்களுக்கும் உணவு வழங்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்வதி அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லா உயிர்களுக்கும் நான் படி அளந்துட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. அதை பரிசோதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க பார்வதி அம்மா, அவங்க ஒரு குவளை மாதிரி எடுத்து அதில் ஒரு எறும்பு பிடிச்சி அந்த குவளைக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த எறும்புக்கு எப்படி இவங்க படி அளக்குறாங்கன்னு பார்ப்போன்னு யோசனை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அடுத்த நாள் பார்க்குறாங்க இந்த எறும்புக்கு சுவாமி சிவபெருமான் படி அளந்திருக்காரா இல்லையாங்கிறத பார்க்குறாங்க. பார்த்தா அந்த குவளைக்குள்ளே இருந்த எறும்பு ஒரு சின்ன அரிசியை சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். ஸோ நம்ம சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் படி அளப்பாருங்கிறத அன்னைக்கு தான் தப்பாக நினச்சிட்டோங்கிறத பார்வதி அம்மா மன்னிப்பு கேட்டாங்களாம். ஸோ அந்த நாளை தான் நம்ம அஷ்டமி, அந்த நாளை தான் நம்ம அஷ்டமின்னு சொல்கிறோம். அந்த நாள் மார்கழியில் வரும் தேய்பிறை அஷ்டமி திதியே அஷ்டமி பிரதட்சணம் ஆகும். அம்மனும் சுவாமியும் ரிஷப வாகனத்தில் மதுரையில் கீழே வெளிவீதி மேலே வெளிவீதி 4 வெளிவீதியும் சுற்றி வருவாங்க. அம்மனுடைய தேர் தனியாக மீனாட்சி அம்மனுடைய தேரை பெண்கள் மட்டுமே தான் வடம் பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. இது ஒரு தனி சிறப்பு மதுரையில். ஸோ பக்தர்கள் அனைவரும் காலையில் வருவாங்க. அம்மனையும் சிவபெருமானையும் தரிசிப்பாங்க. அந்த வீடியோவை தான் நான் இப்போ உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மதுரையில் இருக்கவங்க மற்றும் பிற மாநிலத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். இது நம்ம சப்ஸ்கிரைப்காக. தேங்க்யூ.
தேர் வரும்போது அரிசி கொடுப்பாங்க. அந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சோன்னா சிவபெருமானே நமக்கு வந்து படியளக்குறாங்கங்கிற ஒரு நல்ல நாள். இதை வந்து மதுரையில் இருக்க எல்லா மக்களும் சிறப்பாக வந்து காலையில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு அங்கே தேர் போன பிறகு கீழே ரோட்டில் கிடக்கும் அரிசியெல்லாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவாங்க. மற்றும் அன்னதானம் எல்லாம் சிறப்பாக நடத்துவாங்க. வெளி மாநிலத்தில் இருக்கவங்க, வெளியூரில் இருக்கவங்க ஒரு நாள் கண்டிப்பாக இந்த நாளில் மார்கழி மாதம் தேய்பிறை அஷ்டமி திதி அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். வந்து பாருங்கள். நம்ம மீனாட்சி அம்மனும் சிவபெருமானையும் அருளை பெறுங்க. இதுதான் எங்களுடைய நாங்கள் பார்த்த அனுபவித்த சந்தோஷத்தை அனைவரும் பார்க்கணுங்கிறதான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சாய்ராம். மீனாட்சி அம்மனுடைய தேர் மட்டும் தனியாக வரும். அதை வந்து மதுரையில் உள்ள பெண்கள் மட்டுமே சேர்ந்து அந்த தேரை இழுத்துட்டு போவாங்க. இது ஒரு சிறப்பு வாய்ந்தது. அவங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இந்த தேரை வந்து லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து வடமழுத்தி கீழே வெளிவீதி, மேலே வெளிவீதி, 4 வெளிவீதியும் சுற்றி வருவாங்க. இது ஒரு சிறப்பான நாள். எல்லோரும் வந்து ஒரு தடவை பாருங்கள். மீனாட்சி அம்மன் அருளை பெறுங்கள். தேங்க்யூ. சாய்ராம் கம்ப்யூட்டர் டியூட்டோரியல். நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.